ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி, திருச்செந்தூரில் உள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டாக மக்களால் கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நேற்று முதலே பக்தர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் திருச்செந்தூருக்கு குடும்பமாக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை முதலே முருகனை தரிசனம் செய்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் வருகின்றனர். மார்கழி மாதம் முதல் நாள் முதல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெரியோர் முதல் சிறியோர் வரை வரும் பக்தர்கள் அலகு குத்தியும் பால் குடம் எடுத்தும் குழுவினருடன் சிறு சிறு தேர்களை இழுத்து வந்தும் மேலதாளங்களுடன் தங்கள் நேர்த்தி கடனை முருகப்பெருமானுக்கு செலுத்தி வருகின்றனர். முக்கிய விசேஷ நாட்களில் மட்டுமே கூட்டம் அலைமோதும் திருச்செந்தூரில் இந்த முறை மார்கழி மாத தொடக்கம் முதலாக பக்தர்கள் வரவு அதிகரிக்க தொடங்கிவிட்டது. திருச்செந்தூர் பகுதி முழுவதும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில் ஆகிய வெளியூரில் இருந்து முருகனை தரிசிக்க பாத யாத்திரையாக வரும் ஐயப்ப பக்தர்கள், அம்மன் பக்தர்கள் என பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் திருச்செந்தூரில் முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் பேரிகார்டுகள் கொண்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் இருக்க பாதுகாப்பிற்காக பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு விடுத்தும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் கடல் பாதுகாப்பு குழுவினரும் கடற்கரை பகுதி முழுவதும் பணியில் ஈடுபட்டும் வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டான இன்று அதிகாலை முதலே திருச்செந்தூர் பகுதி முழுவதும் முருகனை வழிபட வந்த பக்தர்களால் திருச்செந்தூர் தற்பொழுது ஒரு விழாக்கோலம் போன்று காணப்பட்டு வருகின்றது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.